கண்டிப்பாக வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணுன்ற மாதிரி தான் இந்த தீர்ப்பில் இடம்பெற்றுச்சு. கமிஷனர் வந்து அவர் எப்படி வந்து ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு அதை வந்து எப்படி வந்து இதை ப்ரெஸ் மீட்டை சொன்னார், அது மாதிரி அது ஒரு தீர்ப்பில் அது இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி வந்து டேவ்ஸ் வந்து எஃப்ஐஆரை வந்து எப்படி லீக் அவுட் ஆச்சு அது ஒரு தீர்ப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து நாங்கள் பாஜக சார்பில் போட்ட மனுவில் வந்து தான் அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் கேட்டிருந்தேன். அதை வந்து நான் வந்து 10 லட்ச ரூபா கேட்டிருந்தேன். அவங்க வந்து நீதிபதி அவர்கள் 25 லட்சமாக கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணுக்கு உள்ள தேவையான ஹாஸ்டல் ஃபீஸு மற்றும் எல்லா ஃபெசிலிட்டியும் அது ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கணும். அந்த இது நம்ம யூனிவர்சிட்டி வந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து ஹாஸ்டல் ஃபீஸ்லேருந்து டியூஷன் ஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு மெஸ் சார்ஜஸ் வந்து எல்லாமே கொடுக்கணும். மற்ற வந்து தீர்ப்பு வந்து இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் டீம் நான் கேட்டது வந்து சிபிஐ கேட்டிருந்தோம். நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கீமாக வந்து போட்டு இது வந்து 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் உமன்ஸ் போலீஸு 3 ஐபிஎஸ் உமன்ஸ் போலீஸை வந்து போட்டிருக்காங்க. அவங்க வந்து இதை வந்து நடத்தணும். இதை வந்து அந்த டிஜிபி செக்ரட்டரி இவங்கெல்லாம் வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணணும். நாங்கள் வந்து திரும்பி மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து ஹைகோர்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோ கேட்டோம். அதை வந்து அவங்களே மானிட்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீதியரசர் சொல்லிவிட்டார்கள். இந்த மாதிரி வந்து இந்த தீர்ப்பு வந்து நியாயத்துக்கு கிடைத்த தீர்ப்பு, தர்மத்துக்கு கிடைத்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்து இந்த தீர்ப்பினால் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா பூரா வந்து அந்த பெற்றோர்கள் அவங்களுடைய அந்த பொண்ணுடைய அந்த பெற்றோர்களுக்கு வந்து பாதுகாப்பு முறை வழங்கணும். அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு மெயினாக அந்த தீர்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து பல வகையான தீர்ப்புகள் வந்து சொன்னதுனால இந்த கவர்மெண்ட் வந்து செயலிழந்து போனது மாதிரி தான் அர்த்தம். ஆகுது லேண்ட் இருப்பதால ரொம்ப மோசமாக இருக்குது. இதை வந்து என்ன 2வது சொன்னாங்க, ப்ரெஸ்ஸெல்லாம் வந்து பேட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. பேட்டி கொடுக்கறது வந்து எங்களுடைய உரிமை. அரசு தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டியெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஃப்ரீடம் ஆஃப் ஜட்ஜ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, அதனால் அவங்க பேச்சு உரிமையை வந்து தலையிட முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிட்டாங்க தீவிரமாக. இது மாதிரி வந்து பல நல்ல தீர்ப்புகளை வந்து நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து இது கவர்மெண்ட் வந்து அந்த போட்ட அவங்களை வந்து மானிட்டர் பண்ணணும். இதை வந்து அந்த குழந்தைக்கு அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நல்ல தீர்ப்பு வரணும். இது வந்து எங்களோட பாஜக சார்பாக வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். 2வது வந்து இது வந்து நீதி வந்து வென்றிருக்கு. 2வது வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபேராக நடக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 3 போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்களுடைய அந்த சிஎம் கண்ட்ரோலில் தான் போலீஸ் டீமே இருக்குது. இந்த சிஎம்முடைய இதுக்கு கண்ட்ரோல் இருக்குது. அதனால வந்து இது ஃபேராக இருக்கணும். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா திருப்பி நாங்கள் போட்ட நாடுன்னு சொல்லி வாங்க போட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு நீதிபதி சார் அவர்கள். நன்றி, வணக்கம். அதே போல இதுல முக்கியமானது என்னன்னா, நோ பர்சன் ஹஸ் எ ரைட் டு ஷேம் அண்ட் பிளேம் எ கேர்ள். ஒரு பெண்ணை ஷேம் பண்ணவோ பிளேம் பண்ணவோ இழிவுபடுத்தவோ கூடாது. அதற்கு அரசு துணை போகக்கூடாது. இந்த எஃப்ஐஆரை லீக் செய்வதன் மூலமாக அந்த பெண்ணுடைய விலாசம், அந்த பெண்ணுடைய முகவரி அனைத்தும் தெரிவித்ததனால் அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லி, ஒரு பெண்ணுக்கு விரும்பியபடி நண்பர்களோடு பழகுவதற்கு உரிமை இருக்கிறது. அதை தடுப்பதற்கு உலகத்தில் எந்த சட்டமும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதேபோல பெண்களை இழிவுபடுத்துவது போல சில ஆளுங்கட்சி மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டார்கள். அவங்க ஏன் அந்த நேரத்துக்கு வந்தாங்கன்னு இதெல்லாம் கேட்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. பெண்ணுக்கு ஆணை போல there is no man no woman, every man is a human. அவர்களுக்கு அதே உரிமை இருக்கிறது என்பதை கிட்டத்தட்ட ஒரு 3 பாராக்கள் பெண்களுடைய உரிமையை பற்றியும் தெளிவாக எஸ்எம்எஸ் அவர்கள் இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது. அதே போல் நமது மோகன்தாஸ் மட்டும்தான் அந்த பிஜேபி சார்பில் போட்ட வழக்கில் மட்டும்தான் பெண்ணுக்கு நஷ்டஈடு கட்டிருக்கிறோம். அந்த நஷ்டஈடை உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் அந்த பெண்ணுக்கு படிப்பதற்கான வசதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் பல்கலைக்கழகம் சார்பாக என்பதை உத்தரவிட்டிருக்கிறார்கள். மிக சரித்திரத்திலே நீதிமன்ற அதே போல பெண்ணுக்கும் பெண்ணுடைய குடும்பத்திற்கும் யாரும் அச்சுறுத்தாத வகையில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். காவல் ஆணையர் மேல எதுவும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், காவல் ஆணையர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி மேலே அதிகாரிகிட்ட வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து இது ப்ரெஸ் மீட்டை கொடுத்துட்டாருல்ல, அவங்க நிறைய செக்ஷன் சொன்னாங்க. அதெல்லாம் ஜிஓவெல்லாம் எதுவுமே போடவே இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த ஜிஓவும் அந்த மாதிரி கிடையாது. கிடாமல் ஆல் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. அந்த கட்சி ஏற்றுக்கொள்ள. அதனால வந்து அந்த காவல்துறை கமிஷனர் மேலே ஆட்சி சொல்லி நீதிபதியோட உத்தரவு இருக்காரு.
ரெண்டாவது வந்து நிர்பயா ஃபண்ட்ஸ், அந்த ஃபண்டை வந்து ஏன் இன்க்ரீஸ் பண்ணாம இருக்கீங்க? அந்த ஃபண்டு வந்து ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த கேமராவை யூஸ் பண்றது மற்ற எல்லா காலேஜுகளிலும் இதெல்லாம் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்றது மாதிரி தீர்ப்பு இருக்கு. சரி, நன்றி, வணக்கம். மோகன் தாஸ். வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு. தர்மமே வெல்லும். மணி வந்து 12 மணி போற தனியா போறதுனால தான் சார் அது எங்கேயுமே நடக்கல சார். டெல்லி ஆகட்டும், அதனால வந்து இல்ல சார், டெல்லி ஆகட்டும் வருஷம் போகலாம் சார், டெல்லி ஆகட்டும், யூபி ஆகட்டும், அந்த போல பெண்கள் பாதிக்கப்பட்ட சொல்ல இது போல யாருமே சொல்லலையே. காந்தி சொல்லிட்டு போயிட்டாரு. அது போல எந்த பெண்களுக்கு நடக்கலையே. குற்றம் தானே நடந்தது. சார். குற்றம் நடந்தா கூட பெண்கள் ப்ரொடெக்ஷன் பண்றது தமிழ்நாடோட அரசாங்கம். பெண்கள் வந்து 24 hours வந்து அவங்க வந்து ஆபீஸ்ல வந்து வெளியே போவாங்க, வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. அரசாங்கமா இருந்தாலும் பெண்கள் பாதுகாப்புக்கு அவங்களும் கொஞ்சம் டைமிங் ஒத்துழைப்பு நிலைமை இருக்குல்ல சார். அதை சொல்லவே இல்லை சார். டைமிங் இருக்குல்ல சார். டைமிங்லாம் இல்லை சார். 24 hours சார். அண்ணா நகர்ல பாருங்க, 24 hours அண்ணா நகர்ல வந்து ஃபுல்லா வந்து டிஃபன் சாப்பிடுறதுல இருந்து காபி சாப்பிடுறது எல்லாம் பண்ணி சார். அது வேற ரகசிய கிளப் நடக்குது அங்க 2 மணி வரைக்கும். ஆமா சார். அதுதான் ஷேமிங் அண்ட் பிளேமிங் சொல்றாங்க சார். பாதுகாக்கக்கூடியது வந்து பெண்களை பாதுகாப்பு அரசினுடைய கடமை. அரசு தவறி விட்டது. அந்த பாப்பா விசாரணையில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் 3 பேர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதே போன்று பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். யூனிவர்சிட்டிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அதே போல வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க. இல்லை இப்போ நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டீங்க, ஆனால் இப்போ வேற ஒரு விசாரணை கொடுத்துருக்காங்க. இது திருப்தியா இருக்கு? நீதியரசர் அவர் வந்து விசாரிக்கிறோம், 3 பெண் ஐபிஎஸ் விசாரிக்கிறோம். திருப்தியான நீங்கள் வந்து டைப் பண்ணு சொல்லுங்க, பார்க்கலாம். குற்றம் செஞ்சு சிபிஐ விசாரணை நிராகரிப்பா சார்? இப்போ நீங்கள் கேட்ட இல்லை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்டு விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஃபியூச்சரில் விசாரணை உங்களுக்கு திருப்தினா நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் அதுக்கு பற்றி பெஸ்ட் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு என்ன மாதிரி உத்தரவுலாம்? ஸ்டூடெண்ட்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இந்த விசாரணை குழுவை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? போஸ்ட் முடிக்கிறதுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் எல்லாமே வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் வந்து அவங்க டியூஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக அவங்க ஃபீஸ் கம்ப்ளீட் போகுது. இல்லை இந்த விசாரணை குழு முழு சுதந்திரத்தோடு திருப்தியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்காங்க. அந்த விசாரணை வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம அதாவது விசாரணை அதிகாரி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில் தான் இருக்காங்க. ஆனால் கமிஷனர் வந்து ஒரு அந்த சென்னைக்கே வந்து ஒரு உயர் பொறுப்பில் உள்ளவர். அவரே வந்து ஒரு கன்க்ளூஷன் வராது. ஒரே ஒரு அக்யூஸ்டான்னு சொல்லும்போது அதை நேற்று நாங்கள் சொன்னோம், இன்றைக்கும் அதை நாங்கள் சொன்னோம். அவரே ஒரே அக்யூஸ்ட் சொல்லிட்ட பிறகு அவருக்கு கீழே இருக்கிற சபார்டினேட் விசாரணை அதிகாரி வந்து எப்படி செயல்படுவாங்க, அவங்களுக்கு லிபர்ட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஆனால் அதை வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, இதுவரை ஒரே ஒரு அக்யூஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சொன்னார். இது ஃபைனல் கிடையாது அப்படின்றத கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. இப்போ வேற யாருன்னா இருக்காங்களா சார்? அதை இது ப்ரிலிமினரி லெவலில் இருக்கிறதுனால ஃபர்தராக நாங்கள் என்கொயரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட் என்ன பண்ணியிருக்கு, 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 ஸ்னேகப்பிரியா ஐபிஎஸ், நம்பர் 2 இமான் ஜமால், நம்பர் 3 பிருந்தா ஐபிஎஸ் சேலம் டிசி. இவங்க 3 பேரும் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்பெஷலாக இதில் வந்து நீங்கள் திருப்தி அடையலைன்னா ஃபர்தராக லிபர்ட்டி டு ஃபைல் தி அதர் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கேஸ் வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கிறதுனால. ரெண்டாவது, அந்த பாதிக்கப்பட்ட மாணவி இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுனால 25 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாணவி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, அந்த மாணவிக்கு ஃபீஸஸ் எதுவுமே கலெக்ட் பண்ணக்கூடாது.